ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எப்படி ஈஸியாக சிக்கன் பிரியாணி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து சீரக சம்பா ரைஸ் வந்து நான் இன்றைக்கி 1/2 கிலோ எடுத்திருக்கேன். 5 தக்காளி, 4 பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், 1/2 கிலோ சிக்கன், பட்டை, கிராம்பு, லவங்கம், எண்ணெய். இப்போ எண்ணெய் வந்து நம்ம கடாயில் ஊற்றிட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த அளவுக்கு ப்ரௌனாக வதங்கினதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டு இஞ்சி, பச்சை மிளகாய், தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். இதோட நம்ம இந்து உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். அப்புறம் கரம் மசாலா, மிளகாத்தூள், தனியா. இன்றைக்கி கரம் மசாலா அதெல்லாம் ஒரு ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். அப்புறம் சிக்கன் போட்டு நல்லா இதையும் வதக்கிக்கிறோம். இப்போ இதோட 1/2 கப் தயிர், தயிர் சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டு இது மூடி வச்சிடுறோம். அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் இதுக்கான தண்ணி நம்ம சேர்த்துக்கிறோம். இந்த உலக்கில் 1 உலக்கு அரிசி எடுத்துருந்தேன், அதுக்கு 2 உலக்கு தண்ணி சேர்த்துருக்கோம். தண்ணி சேர்த்து இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் அரிசி இதில் போட்டுடுறோம். போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு புதினா இலை போட்டு நம்ம இதை நல்லா கொதிக்க விட்டுட்டு கொதித்தோடனே மூடி வச்சுருவோம். இப்போ ஒரு அரைப்பதம் வெந்துருச்சு. இப்போ திருப்பி இதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டு நம்ம இதை மூடி வச்சுருவோம் ஒரு 2 நிமிஷத்துக்கு. இப்போ எடுத்து பார்த்தா அவ்வளோதான், ஈஸியாக சிக்கன் பிரியாணி ரெடி. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.